சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இருந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டு முறைப்படி ரொம்ப சுத்தமாக அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் எல்லா வகையான குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, சாம்பார், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக பீர்க்கங்காய் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 5 பல்லு பூண்டை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லைங்க. கொஞ்சம் வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் ஒரு நீர் காய்ங்க. இதை நாம் ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வைக்கவே தேவையில்லைங்க. பீர்க்கங்காய் ஒரு நீர் காய்னால் லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்படி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லிட் போட்டு மூடி வைங்க. அதுவே நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கலை. இப்போ இதில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த குழம்பு மிளகாய் தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் 1 கிலோ காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு மிளகாய் தூள்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ காய் மட்டும் சேர்த்துருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டாலே போதும். நான் இன்றைக்கி இந்த கிரேவி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்பலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். நீங்கள் தொட்டுக்க செய்யறதா இருந்தால் இதை விட இன்னும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ ஒரு வாட்டி எடுத்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீர் காய்ங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் சப்பாத்தி கிரேவிக்கு செய்கிறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இதே மெத்தடில் அப்படியே செய்யுங்க. அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜோடு நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் தொட்டுக்க செய்கிறதா இருந்தால் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.